ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மருதாணியை வச்சு ஒரு ஹேர் பேக் வீடியோ தாங்க நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். இப்போ மருதாணியில் இருக்க குச்சியெல்லாம் நம்ம எடுத்து போட்டு அதை இலையை ஃபுல்லாக உருவி எடுத்துட்டோங்க. உருவி எடுத்து நம்ம அப்படியே செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இதில் மருதாணி பூ சேர்க்கக்கூடாதுங்க, மருதாணியில் இருக்க காயும் சேர்க்கக்கூடாது. நம்ம இலை மட்டும்தாங்க நம்ம சேர்த்துக்கணும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கின இலையை நம்ம எப்படி பயன்படுத்தணுன்றத நம்ம வீடியோவில் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம மருதாணி இலையெல்லாம் எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை அரைச்சிட்டோங்க. தண்ணியை அளவாக ஊற்றியே நம்ம அரைச்சிக்கிட்டோம். அரைச்சதை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு அப்படியே நம்ம மாற்றிக்கிட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டோட 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து இந்த பேஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிக்கணும். இல்லை எனக்கு நல்லெண்ணெய் வேணான்றவங்க 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்து அது இந்த பேஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணி நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ நான் எப்படி தேய்ச்சேன்னா, முந்தின நாளே நல்லா தலைக்கு மைல்டான ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா தலைக்கு தேங்காய் நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி மசாஜ் கொடுத்து தேய்ச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேய்ச்சதுக்கு மேலே நான் மருதாணியை அப்படியே தேய்க்க போகிறேன். இப்போ மருதாணியை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே டேரெக்டாக எப்போயுமே தேய்க்கக்கூடாது, அதோட எண்ணெய் கலந்து தான் நம்ம தேய்க்கணும். அதை என்னன்ற ரீசனை நான் அப்படியே சொல்கிறேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, எண்ணெய் நல்லா வச்சு தான் நம்ம இப்போ மருதாணியை மட்டும் நம்ம தலைக்கு தேய்க்கிறோம். இப்போ நீங்கள் மண்டைக்கு முடிக்கு நீங்கள் எண்ணெய் வைக்கலைன்னா நீங்கள் இந்த மருதாணி பேஸ்ட்டோடையே நம்ம அளவான எண்ணெய் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதாச்சும் ஒரு எண்ணெய் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஏன் மருதாணியை மட்டும் முடிக்கு டைரெக்டாக தேய்க்கக்கூடாதுன்னா, முடியில் பார்த்திங்கன்னா நம்ம தேய்க்கும் போது நம்ம முடியில் இருக்க ஈரப்பதத்தெல்லாம் அந்த மருதாணி உறிஞ்சி எடுத்துருங்க. அதனால தான் நம்ம மருதாணியை மட்டும் டைரெக்டாக நம்ம தேய்க்கக்கூடாது, அதோட எண்ணெய் சேர்த்து தான் நம்ம தேய்க்கணும். நம்ம உச்சந்தலையில் இருக்க ஈரப்பதத்தை ஃபுல்லாக இந்த மருதாணி அப்படியே சக் பண்ணி இழுத்துருங்க. உச்சந்தலையில் இருக்க ஈரப்பதத்தை நம்ம முடியவும் மண்டையும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. மருதாணியை நேரடியாக தேய்க்கும் போது அந்த ஈரப்பதத்தை ஃபுல்லாக உறிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு சில ஒவ்வாமை தன்மை கொடுக்கும். அதனால தான் நம்ம எண்ணெய் கலந்து தேய்க்க சொல்கிறோம். இப்போ மருதாணியை பாருங்கள், நான் தேய்ச்சிட்ருக்கேன். லைட்டு போடாமல் தேய்க்கிறனால உங்களுக்கு டார்க்காக இருக்குது. நான் மருதாணி அப்ளை பண்ணுறது உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் வீடியோவில் கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்கை நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேய்ச்சி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தேய்ச்சி முடிச்சுட்டு நம்ம ஒரு 1 மணி நேரம் வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குளிர்ச்சியான உடம்புக்காரங்க 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. எனக்கு சளி எதுவும் பிடிக்காதுன்றவங்க 3 மணி நேரம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேக் தேய்க்கிறதுக்கு முத நாளே நம்ம முடியை நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சீயக்காய் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். வாஷ் பண்ணி வச்சுக்கணும். மறுநாள் பார்த்திங்கன்னா நம்ம பேக் மட்டும் தான் தேய்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஷாம்பு சீயக்காய் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. டேரெக்டாக நம்ம தண்ணியில் அந்த பேக்கை நல்லா வாஷ் பண்ணி குளித்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். மருதாணி ஹேர் பேக்கை நம்ம கண்டினியூஸாக தேய்ச்சிக்கிட்டே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாதத்துக்கு ஒரு 3 தடவையாச்சும் தேய்ச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தேய்க்கும் போது ஒயிட் ஹேர் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் கலர் மாறுங்க, அடுத்து டார்க் ப்ரௌனாக மாறுங்க, அடுத்து மெரூன் கலரில் நல்லா மாறிடுங்க. இயற்கையாகவே நம்மளுக்கு கலர் கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வச்சு தேய்க்கும் போது அந்த கலர் டிஃப்ரெண்ட் தெரியவே தெரியாதுங்க. நம்ம முடி நல்லா கருமையாகவே தெரிய வருங்க. நம்ம முடிக்கு இயற்கையாகவே நம்ம கலர் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம முடி அடர்த்தியாக வளரும், நீளமாக வளரும், முடி கொட்டுற பிரச்சனைலாம் தீந்துருங்க. இதை நீங்கள் விடாமல் நம்ம இந்த பேக்கை போட்டுக்கிட்டே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை போடுறதுனால நம்மளுக்கு உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த மருதாணி தேய்க்கும் போது நம்மளுக்கு நல்லா ஒரு தூக்கம் வருங்க. நிறைய பேருக்கு தூக்கம் வரலன்னு ஃபீல் பண்ணுவீங்களா, அவங்களாம் இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் மருதாணி தேய்ச்சி குளிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு வச்சுக்கலாம், காலுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு வைக்கும் போது உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் குறைஞ்சிருங்க. நம்மளுக்கு இயற்கையாகவே சூப்பராக தூக்கம் வருங்க. எந்த கவலையுமே இருக்காது. ரொம்ப மைண்டெலாம் ரொம்ப கவலையாக இருக்கும், என்ன செய்கிறதுனே தெரியாமல் ரொம்ப மன அழுத்தமாக இருக்கும். ரொம்ப கவலையாக இருக்கவங்க இந்த மருதாணியை தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த மன அழுத்தம்லாம் சரியாகுங்க. நாளடைவில் உங்களுக்கு அது தெரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரோபோட் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குறிக்கோள்லாம் ஒரே குறிக்கோளாக இருக்குது. அந்த குறிக்கோளை நோக்கி போகும்போது நம்ம நிறைய மன அழுத்தப்படுறோம். என்ன செய்கிறோம் நம்மளுக்கே தெரிய மாட்டேது. இதனால் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், நல்லா தூங்க மாட்டேன்றோம். அதனால நம்ம தூக்கம் வர்றதுக்கு நம்ம என்னென்னமோ மெடிசன்லாம் வாங்கி சாப்பிட்றோம். அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடாம நம்ம இயற்கையான பொருளை வச்சு நம்மளுக்கு ஈஸியாக மன அழுத்தம் குறையிறதுக்கும் நம்மளுக்கு இயற்கையாகவே தூக்கம் வர்றதுக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மருதாணி செடியோ நம்ம வீட்லேயே இருக்க மருதாணி செடியோ பிடுங்கி இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக்கு இல்லைனா நம்ம கைக்கு வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இயற்கையாகவே மன நிம்மதி கிடைக்குங்க. நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோன்ற ஒரு தெளிவுனஸ் இந்த மருதாணி தேய்க்கும் போது கண்டிப்பாக கிடைக்குங்க. நம்பி செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், மருதாணி பூவை பறித்து லேடிஸ் வந்து பூ மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் வைக்கும் போது உங்களுக்கு இயற்கையாகவே நல்ல ஒரு தூக்கம் வருங்க. இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இயற்கையான தூக்கம் கிடைக்கும். நம்ம இயற்கையாக தூங்கி எந்திரிச்சு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம அதனால கோவப்பட மாட்டோம், நம்மளுக்கு நல்ல ஒரு நிதானம் கிடைக்கும். இந்த பூவை வந்து நம்ம இயற்கையாகவே நம்மளுக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம்னு வச்சுக்கோங்க. நம்ம தேவையில்லாத ஒரு பொருளை தேடி தூக்கத்துக்காக நம்ம அதை வாங்கி நம்ம பயன்படுத்தி நம்ம தூக்கத்தை வர வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளோ பக்கத்தில் இருக்க பொருளையோ வச்சு தான் நம்ம இயற்கையாக அதை பயன்படுத்த போகிறோம். இதை கண்டினியூஸாக செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி தலகாணி வரக்குள்ளே நம்ம அந்த பூவை பறித்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம தூங்கும் போது அதுக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் தான். நம்மளுக்கு நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். அந்த மாதிரி தூங்கும் போதே நம்மளுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்குங்க. இப்போ ஒரு பழமொழி இருக்குங்க, பைத்தியம் பிடிச்சவங்க பித்து பிடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மருதாணியை அரைக்கி தேய்ப்பாங்க. இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு அந்த பைத்தியம் கூட தெளியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு மருதாணியை நம்ம பயன்படுத்தும் போது ஒரு தெளிவான ஐடியா கிடைக்குங்க. அதே மாதிரி மருதாணியை தேய்க்கும் போது நம்மளுக்கு வயிறு புண்ணு, உடம்புல சூடெல்லாம் குறைஞ்சி வருங்க. இது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதங்க நம்மளுக்கு மருதாணி. ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் நம்மளுக்கு வாழ்க்கையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி போவாங்க. ஆனால் மனசாட்சிக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையை நிறைய பேர் வாழாமல் தான் இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி வாழணுங்க. எப்படி வாழ்கிறதுனா, நம்ம எப்பயுமே ஒரு மைண்ட் ஷெட்யூலில் போய்க்கிறோம். இப்படித்தான் வாழணும், நம்மளும் அப்படித்தான் போகணும்னு நினச்சிக்கிறோம். ஆனால் நம்ம அந்த மாதிரி வாழாமல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துட்டு போயிடணுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு தெளிவான ஐடியா யாரும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இப்போ நம்ம மருதாணியை தேய்க்கும் போது இதை கண்டினியூஸாக தேய்க்கும் போது நம்ம மைண்டை நல்ல ஒரு நிதானப்படுத்தி கொடுக்குதுங்க. இதை அனுபவமாக நான் சொல்கிறேங்க. இப்போ நம்ம எவ்வளோ கோபமாக இருந்தாலும், நம்மளுக்கு தூக்கமே வரலன்னு ரொம்ப மன அழுத்தமாக இருந்தாலும் இந்த மருதாணியை தேய்ச்சி குளிக்கும் போது நம்மளுக்கு அந்த மன அழுத்தமும் குறைய வருதுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு நிதானமும் கிடைக்குது, தெளிவான ஒரு ஐடியா கிடைக்குதுங்க. இதை நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க, சில பேர் அனுபவத்துலேயும் சொல்லியிருக்காங்க. இப்போ நானும் அதை ஃபாலோ பண்ணேங்க. எனக்கும் சில அனுபவம் கிடச்சிருக்கு. இதை நான் கண்டினியூஸாக விடாமல் நானும் ஃபாலோ பண்ணுவேங்க. அந்த விஷயத்தை அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முன்னோர்கள் மருதாணியை 2 கையிலையுமே வச்சுக்குவாங்க. லேடிஸ், ஜென்ட்ஸ் விருப்பப்பட்டால் 2 கையில் வைப்பாங்க, இல்லைன்னா ஒரு கையிலையாச்சும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. லேடிஸ் காலுக்கு வைப்பாங்க, ஜென்ட்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளங்காலில் மட்டும் தான் மருதாணி வைப்பாங்க. ஆனால் 2 பேரும் கண்டிப்பாக வச்சுக்குவாங்க. இந்த மருதாணி வைக்கிறனால நம்ம உடம்பு சூட்டை தணிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயிறு புண்ணு இருந்தாலும் சரிப்படுத்துங்க. லேடிஸ் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் நின்று நிறைய சமைக்கும் போது உடம்பு ஹீட் ஆகும். வெளியே நம்ம எல்லா வேலையும் பார்ப்போம், உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆயிரும். அந்த ஹீட்டை வந்து எப்படி குறைக்கிறதுனா இந்த மாதிரி மருதாணி வச்சு தான் இயற்கையாக குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜென்ஸுக்கும் இந்த சூட்டை தணிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மருதாணி வைக்கும் போது இந்த சூட்டு வந்து கண்டிப்பாக தணிஞ்சிருக்கு. இப்போ நம்ம இயற்கையான முறையிலே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் மறந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கைக்கு மருதாணி வச்சுட்டு நம்ம தேவையான நேரத்துக்கு அப்புறம் நம்ம கையை நல்லா கழுவிடுவோம். கழுவிட்டு பார்த்தா நம்ம கை ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கையில் தான் டெய்லி சாப்பாடு அள்ளி சாப்பிடும் போது அதில் இருக்க ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயத்த செய்யுங்க. வயிற்றுக்குள்ளே அளவாக போய்க்கும். போகும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு மெடிசனாக மாறிடுங்க. மாறி பார்த்திங்கன்னா அது என்ன செய்யணும், உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸையும் கிளியர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வயிறு புண்ணு இருந்தாலுமே அந்த புண்ணை ஆற்றி கொடுக்குங்க. அளவுக்கு மீறின அமிர்தம் நஞ்சு. நம்ம கையில் வச்சுருக்க மருதாணியே போதுமானது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினைக்கலாம் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு நீங்கள் நினைக்கலாம். என்னோட முன்னோர்கள் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் கேட்டுக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, அதையும் நான் கேட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தேவையான டயத்துலலாம் அந்த சொன்ன விஷயத்தை நான் எடுத்து நான் பயன்படுத்தி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பயன்படுத்தி பார்த்துட்டு நான் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டேன். அதை விடாமல் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அதோட ரிசல்ட் எனக்கு கிடச்சிச்சுங்க. அதெல்லாம் உண்மையாக இருந்துச்சு, எனக்கு தெரிய வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த வீடியோவை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கலாம். இதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முழுசாக வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணாதாங்க அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.